இந்த அடர் சிவப்பு மணலுக்கு அடியில் 10,000 வருஷ வரலாறு ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இது கடல் தந்துட்டு போன ஒரு அதிசயம். தமிழ்நாட்டின் மினி சஹாரா தேரி மணல் காடுகளின் மர்மங்களை இப்போ பார்க்கலாம். இந்த செந்நிற மணல் குன்றுகள் நேற்றோ இன்னைக்கோ உருவானது இல்ல. புவியியலாளர்கள் கணிப்புப்படி இது சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் மட்டம் மாறுபட்டப்போ உருவான மணல் படிமங்கள். இந்த இடம் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற தேரி மணல் காடுகள். ஏன் இது இவ்வளவு சிவப்பா இருக்கு? இதுல இரும்பு தாதுக்கள் அதிகமா இருக்கிறது தான் காரணம். அதனாலதான் இதுக்கு தேரி, அதாவது செம்மணல் குன்றுன்னு பேர் வந்தது. பாலைவனம்னு சொன்னாலும் இது மத்த பாலைவனங்கள் மாதிரி கிடையாது. இங்க நிலத்தடி நீர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அதனாலதான் இந்த மணல் குன்றுகளுக்கு இடையிலையும் பனை மரங்களும் முந்திரி மரங்களும் செழிப்பா வளரும். தூத்துக்குடி மாவட்டத்துல திருச்செந்தூர், காயாமொழி, தேரி குடியிருப்பு போன்ற பகுதிகள்ல இந்த அதிசயத்தை நீங்க நேராவே பார்க்கலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தேரி மணல் பகுதிகள்ல கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களும் கருவிகளும் கிடைச்சிருக்கு. இது ஒரு வெறும் சுற்றுலாத்தலம் மட்டும் இல்ல, தமிழகத்தின் ஒரு புவியியல் பொக்கிஷம். அடுத்த முறை நீங்க தூத்துக்குடி பக்கம் போனா இந்த தமிழகத்தின் மினி சஹாராவை பார்க்க தவறாதீங்க. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு இடம் இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வரலாற்று தகவல்களுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.